சின்சோ டாக்கீஸில் வெலை மீன் குழம்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 மீடியம் சைஸ் வெலை மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான 1 கப் தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய், மல்லி, நல்ல மிளகு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் 1 பை 1 நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். முழு மல்லி 1 டேபிள் ஸ்பூனும், நல்ல மிளகு 1 டேபிள் ஸ்பூனும், காஞ்ச மிளகு 5லேருந்து 6, சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் கூட ஒரு சின்ன சைஸ் முருங்கைக்காய், சின்ன மாங்காய் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து 3 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்ச தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு மீன் முங்குற அளவுக்கு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கணும். இடையிடையே அலசி கொடுத்துக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த குழம்பு மேலேயே ஊற்றிக்கலாம். சூடாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான வெலை மீன் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.